வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, தமிழக காங்கிரஸுக்கு தலைவராக கார்த்திக் சிதம்பரத்தை போட்டால் பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவராக சசி தரூரை போட்டுடலாம். அட்லீஸ்ட் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக சசி தரூரை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு எந்த விஷயத்தில் பாலிடிக்ஸ் பண்ணணும், எதில் பண்ணக்கூடாது, எந்த விவகாரத்தில் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், எந்த விவகாரத்தில் எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது சசி தரூருக்கு தெரியுது, ராகுல் காந்திக்கு தெரியலை. ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டையில் இந்தியா ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னு கோர்த்து விட பார்க்குறாரு இந்தியாவை. நமக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக டிப்ளமேட்டிக்காக அப்படி மூவ் பண்ணிக்க இருக்கோம். ஆனால் சண்டையில் இந்தியாவை எப்படியாவது இன்வால்வ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற துணியிலேயே இந்தியா அலையன்ஸ் பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. இப்போது சசி தரூர் இருக்கார்ல, அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் ராஜ்தீப் சர்தேசாய் தான் சசி தரூரை நேர்காணல் எடுக்கிறாரு. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஏன் இந்தியா கண்டிக்கவே இல்லை, ஈரானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலை, கமேனியுடைய கொலைக்கு ஏன் மோடி கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர்கிட்ட கேள்வி கேட்குறாரு ராஜ்தீப். சசி தரூர் ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் உட்காந்துக்கிட்டு ஈரானுக்கு ஏன் இந்தியா ஆதரவு தெரிவிக்கலை, அமெரிக்காவுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னு வெளியில் உட்காந்துக்கிட்டு நம்ம பேசலாம். ஆனால் உள்ளே இருக்கிற கவர்மெண்ட்டு அப்படி யோசிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு நகர்வும் மக்களை மையப்படுத்தியே இருக்கும். எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அது நம்ம மக்களுக்கு நல்லதா கெட்டதா, அந்த ஸ்டாண்டுனால மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா, எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்தியன் கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்க முடியும். எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இந்தியன் கவர்மெண்ட் செயல்பட முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சியை சேர்ந்த காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் சசி தரூர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சண்டையில் அமெரிக்காவுக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ட்ரம்ப்பு எங்களுக்காக கண்டனம் தெரிவிக்கிறீங்க, இந்தாங்க பிடிங்க, மறுபடியும் உங்களுக்கு 50 விழுக்காடு டேக்ஸு, 100 விழுக்காடு டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இம்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா பாதிக்கப்பட போவது யார்? இந்திய மக்கள் தான். இப்போ இந்தியா அமைதியாக இருக்கிறதுனால இந்திய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கும்போது ட்ரம்ப்பு 50% டேக்ஸு 100% டேக்ஸ் விதிச்சா அப்போ பாதிக்க போவது நம்ம மக்களாக தான் இருப்பாங்க. அப்போ இதே எதிர்க்கட்சிகள் என்ன தெரியுமா சொல்லி அரசியல் பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா, 50% டேக்ஸை கூட்டிட்டாங்க, இந்திய கவர்மெண்ட்டுடைய தோல்வி, மோடி கவர்மெண்ட்டுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இந்த விவகாரத்திலலாம் டிப்ளமேட்டிக் மூவ் தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்தியாவுடைய இப்போதைய நகர்வு சரியான நகர்வு அப்படின்னு இப்போது சசி தரூர் பேட்டி கொடுத்துருக்காரு. அமெரிக்காக்காரெல்லாம் ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அந்த நாட்டுடைய இராணுவ தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதி கேட்டிருக்காங்க. ஸ்பெயினுக்கிட்ட வேண்டான்னு சொல்லிருச்சு. தேவையில்லாமல் எங்கள் நாட்டுடைய இராணுவ தளத்தை நீங்கள் பயன்படுத்த அனுமதி கொடுத்தா அதை வச்சு நீங்கள் ஈரான் அட்டாக் பண்ணுவீங்க, ஈரான் தேவையில்லாமல் எங்கள் நாடை நாட்டுக்கு எதிராக ஏதாவது மிசைலை ஏவுவாங்க, நாங்கள் அமைதியாக இருக்கோம், எங்களை எதுக்காக உள்ளே கோர்த்து விடுறீங்க அப்படின்னு ஸ்பெயினை நிராகரிச்சிருச்சு. அமெரிக்காவுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிருச்சு. இதில் கடுப்பாக்கி ஸ்பெயினோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதனால ட்ரம்ப்பு ஒரு காட்டானா இருக்கார், எப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதே தெரியலை. அதனால் இந்த சூழலில் இந்தியாவுடைய நகர்வு மிக சரியான நகர்வு அப்படின்னு சசி தரூர் பேசின வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. சசி தரூருடைய வீடியோவை வச்சு இப்போ இந்திய அலையன்ஸுக்கு பாஜக செக் வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை சமீபத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அப்போ அண்ணாமலையை பார்த்தோன்னே பரோட்டா பாலு அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு சமையல் கலைஞர், அவர் அண்ணாமலையை பார்த்த உடனேயே அண்ணாமலைக்கிட்ட ரொம்ப பாசத்தோடு போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனேயே ரொம்ப இயல்பாக, ரொம்ப அடுத்த வாட்டி வரும்போது நான் டெஃபினட்டாக பரோட்டா சாப்பிட்ற மாதிரி வரேன், எங்கே இருக்குது உங்கள் கடை? இவர் சொல்கிறார் உடனே, திருச்செந்தூரில் இருக்குது என்னுடைய கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் வரும்போது உங்கள் கடையில் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு ரொம்ப இயல்பாக அண்ணாமலை கேஷுவலாக பழகுறாருங்க எல்லாத்துக்கிட்டையும். அதான் ஒருத்தர், நார்த்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹிமந்த பிஸ்வ சர்மா இருக்கார்ல, அசாமுடைய சிஎம், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், மக்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக ஹிமந்த பிஸ்வ சர்மாவை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அண்ணாமலையும் வெரி ஸ்பெஷல், எவ்வளவு எளிமையாக பழகிறார் பாருங்க அப்படின்னு நார்த்தை சேர்ந்த
வடக்குல இருந்து ஒருத்தர் அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டு பதிவு போட்டிருக்காரு. ப்ரவுட் டு பி யுவர் ஃபாலோவர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு. இதுதான் அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி. இப்போ கூட பாருங்கள், மதுரையில் என்டிஏ பொதுக்கூட்டம் முடிஞ்சு அண்ணாமலை கிளம்பும்போது மாற்றுத்திறனாளி பெண்மணி அண்ணாமலை கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கோரிக்கையை அண்ணாமலை நிறைவேற்றினார். ரொம்ப அந்த டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அண்ணாமலை அப்படின்னு பாஜகவினர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. 2. 3வது, விஜயுடைய மனைவி சங்கீதா இருக்காங்களே, விஜய்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. இப்போ புதிய மனு சங்கீதா அவர்கள் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவாகரத்துக்கு பிறகு வேறு வீட்டுக்கு செல்லும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்க வைக்க அனுமதி கோரி சங்கீதா கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஜய் வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்க மாட்டாரு, வீட்டுக்குள்ளவே விட மாட்டாரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வரேன். ஆனால் இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கும்போது எனக்கு சென்னையில் வீடெல்லாம் இல்லை. அப்போ நான் இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்பப்போ வரும்போது நீலாங்கரை வீட்டில் என்னைய தங்க அனுமதிக்கணும். ஆனால் விஜய் அனுமதிக்க மாட்டாரு, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் என் குழந்தைக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் அப்படின்னும் சங்கீதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தாவேகா சார்பில் மகளிர் தின நிகழ்ச்சி நடத்த இன்னைக்கு ஏற்பாடு நடந்துக்கிருக்கு. பெண்களுக்கான சில வாக்குறுதிகளை 2026 சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பெண்களுக்கான சில வாக்குறுதிகளை பெண்கள் தினத்தையொட்டி விஜய் அறிவிக்க இருக்காரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா, முதல்ல ஃபேமிலி இஷ்யூவை சரி பண்ணுங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறவங்க முன் உதாரணமாக இருக்கணும். சில பேர் சொல்லலாம் இது அவங்களுடைய ப்ரைவசி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். முதல்ல ஃபேமிலியிலேயே டிசிப்ளின் இல்லாதவங்கனால பப்ளிக் லைஃப்பில் டிசிப்ளினோட இருக்க முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.